நம்ம ஜெய்ஹிந்த் பெட் ஹாஸ்டலில் ராக்கி 6 மாதத்துக்கு முன்னாடியே லைஃப் டைம் போர்டிங்காக வேண்டி நம்மள்ட்ட அட்மிஷன் ஆகிட்டான். இவ்வளோ நாள் நம்ம மெயின்டைன் பண்ணதை வச்சு அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, கேளுங்க. டியர் பெட் லவர்ஸ், உங்களுக்காக நாங்கள் மகிழ்ந்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் மிஸ்ஸஸ் ஸ்ரீனிவாசன், டீச்சராக இருக்கேன். ஹஸ்பண்ட் ஸ்ரீனிவாசன் அமர்தா ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாங்க. என்னுடைய சன் டாக்டர் சூரஜ், இவங்க தான் ராட்வில்லர் ராக்கியை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப செல்லமாக அன்பாக நாங்கள் அவனை வளர்த்திட்டு வந்தோம். திடீர்னு இப்போதே எங்களுடைய குடும்ப சூழல்னால அவனை ரொம்ப கேர் எடுத்துக்க முடியல. அவன் விரும்பின மாதிரி ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அவனுக்கு கொடுக்க முடியல. அப்படி என்னடா செய்ய அப்படிங்கும்போது அந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தப்போ தான் எனக்கு ஜெய்ஹிந்த் பெட் ஹாஸ்டல் பற்றி கேள்விப்பட்டேன். மிஸ்டர் கணேஷ், என்னுடைய பிரதர் கணேஷ் அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு உயரிய ஒரு வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. அவருடைய ஹாஸ்டல் பற்றி கேள்விப்பட்டோம். ராக்கியை அங்கே ஹாஸ்டலுக்கு அனுப்பும்போது முதல்ல ரொம்ப அழகியாக வந்துச்சு. ஐயோ, இவ்வளோ அன்பாக வளர்த்துட்டு எப்படி பார்ப்பாங்களோ என்ன ஏதோ அப்படின்னு ஒரு சந்தேகம்லாம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அவன் ஹாஸ்டலுக்கு போய் ஜஸ்ட் ஒரு 5-6 months ஆயிடுச்சு. ஒரு குறை இல்லை. லைஃப் டைம் பெட் கேர் எடுத்து பார்த்துக்கணுன்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எங்களுக்கு அது ஒரு கன்சலேஷன் இந்த பீரியடில். ஆனால் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்காங்க. டெய்லி அவனுடைய வீடியோஸ் வந்துடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ராக்கி. எங்கேயோ கொண்டு போய் நம்ம விட்டுட்டோம். நம்ம பிள்ளைங்கன்னா பசங்கன்னா கொண்டு போய் விடுவோம்ல ஹாஸ்டலில், எப்படி சாப்பிட கொடுப்பாங்களோ எப்படி கவனிச்சுப்பாங்களோ அப்படின்னு அந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டு விட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபிசிக்கல் கேர்னாலும் சரி தான், மெடிக்கல் கேர் எதுனாலும் பிரதர் கணேஷ் ரொம்ப அருமையாக ரொம்ப கேர் எடுத்து அப்படி ஒரு உயர்ந்த உள்ளங்க அவருக்கு. அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட என்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அந்த ஜெய்ஹிந்த் பெட் ஹாஸ்டல் இன்னும் நல்லபடியாக வளர்ந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். அந்த பெட்டினுடைய ஒரு உயரிய ஒரு ஆர்கனைசேஷனாக அது அமைய வேண்டும். ரியலி இட்ஸ் இஸ் சர்வீஸ் டு காட் அப்படின்னு சொல்லணும். மே காட் பிளஸ் பிரதர் கணேஷ். தேங்க்யூ.